இது வந்து மிகப்பெரிய தீவிரமான பிரச்சனை. ஏன்னா இது அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றம் இது குறித்து பல தகவல்களை சொல்லியிருக்கிறது. எஸ்டிஎன் ஃபைல்ஸ் பற்றி தன்னுடைய பெயர் வந்த பிறகும் நம்ம பிரதமர் வாயை திறக்க மாட்டார் பல விஷயங்களில். அதுவும் அவர் மீது குற்றச்சாட்டு வருகின்ற நேரத்தில், இந்த அரசு மீது குற்றச்சாட்டு வருகின்ற நேரத்தில் எந்த பதிலும் பேச மாட்டார். இந்த முறை நாடாளுமன்ற கூட்டத்தில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய மரபு, அங்கு பிரதமர் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பதிலளித்து பேசுவார். இந்த முறை அவர் பதிலளித்து கூட பேசலை. அதுக்கு ஒரு சொன்ன காரணம் ரொம்ப வருத்தமானது. தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய 2 பெண் எம்பிக்களை கண்டு பயந்து அவர் வராதது மாதிரி ஒரு பதிலை கூறியிருக்கின்றாங்க. எஸ்டிஎன் ஃபைல்ஸில் அவங்க அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருப்பது இந்த தேசத்திற்கே அவமானம், துரதிர்ஷ்டவசமானது. இதிலும் பிரதமர் மௌனம் சாதிக்கிறார் என்று சொன்னால் அது மிகவும் கண்டித்தக்க ஒன்று. அவர் மௌனத்தை துறந்து இதில் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதாவது குஜராத்தில் ரசாயன பால் கலந்ததாட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1200 லிட்டர் வச்சு 5 ஆண்டுகளும் அந்த ஆலை செயல்பட்டு இருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? நீ இதுதான் குஜராத் மாடல். குஜராத் மாடல்னா கலப்படம், கெமிக்கல். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல போனோம்னா போதைப்பொருள். இப்போ அங்கே இருக்கக்கூடிய அதானி துறைமுகங்களில் தான் பெரிய அளவில் போதைப்பொருள்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. எனவே அது ஒரு ஹப்பு மாதிரி தான் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் ஏதோ ஒரு பெரிய மாடல் மாதிரி அதுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுத்து நாடு முழுவதும் பல்வேறு பிரச்சனைகள் நடப்பதற்கு காரணமாக அமைகிறது. இதுதான் அவங்க சொல்லக்கூடிய குஜராத் மாடல். அதாவது நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் நிச்சயமா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துவார், ஆனா யாரோட வாக்கை அவர் பிரிப்பார் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டாங்கல்ல, நாங்க சொல்லும் திமுகவினுடைய வாக்கு வங்கியோ திமுகவினுடைய கேடர்லையோ எந்த பாதிப்பும் வரப்போவதில்லை. எங்களுடைய தொண்டர்கள் மிக கட்டுப்பாக இருக்கிறார்கள். எங்களுடைய வாக்கு வங்கி கொள்கை சார்ந்த வாக்கு வங்கி. அந்த வாக்கு வங்கி தெளிவாக இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் மக்களை சென்றடைந்திருக்கிறது. இவையெல்லாம் திமுகவை ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. திமுகவினுடைய வாக்கு வங்கி யாராலும் எந்த சூழ்நிலும் எந்த தேர்தலிலும் குறைவதற்கான வாய்ப்புகளை இல்லை. மீண்டும் நம்முடைய மாண்பு முதல்வர் தலைமையிலான அரசு வரும் என்பது எங்களுடைய அழுத்தமான நம்பிக்கை.